பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 57வது வசனம். 1 Corinthians chapter 15 verse 57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். Thanks be to God who gives us the victory through our Lord Jesus Christ. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். அநேக காரியங்களில் நமக்கு உதவி செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நிறைய எக்ஸாம்ஸில் நம்ம பாஸ் மார்க் வாங்கியிருக்கிறதுக்கு தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அநேக காரியங்களில் தேவன் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். அநேக காரியங்களில் அநேக சூழ்நிலைகளில் தேவன் நம்மளை பாதுகாத்திருக்கிறார். இந்த கொரோனா நாட்களில் அநேகர் மரிச்சு போனாங்க. ஆனாலும் இன்றைக்கு வரைக்கும் தேவன் உங்களையும் என்னையும் ஜீவனோட வச்சிருக்கிறாங்க. அப்போ அதற்காக நம்ம நன்றி செலுத்தணும். நம்ம எல்லாருமே ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். இன்றைக்கு நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார். அநேக நாட்கள் நீங்க என்ன செய்றீங்க? சோர்ந்து போய் இருக்கிறீங்க. அநேக நாட்கள் நீங்க கவலையோட இருக்கிறீங்க. அநேக நாட்கள் எனக்கு இந்த ஒரு காரியம் இல்லையே, எனக்கு இந்த ஒரு ஆசீர்வாதம் இல்லையே நினைச்சு நீங்க உங்களுக்குள்ள நீங்க கவலைப்பட்டு நீங்க தேவனுடைய சமூகத்துக்கு வராம, நீங்க தேவன் இடத்துல நீங்க அந்த காரியங்களை நீங்க ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றதுக்கு மனதா இராம நீங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு என்னென்ன காரியங்கள் இல்லைன்னு நினைச்சு நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறியே, நான் உன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு காரியங்கள் உனக்கு நான் செஞ்சிருக்கிறேன், எவ்வளவு அற்புத விதமாக உன்னை வழி நடத்தி இருக்கிறேன், இதெல்லாம் நினைச்சு நீ எனக்கு நன்றி செலுத்தினியா அப்படின்னு சொல்லி தேவன் உங்களை பார்த்து கேட்கிறார். அப்படியா கடவுள் நம்ம கிட்ட எல்லாம் இப்படி கேட்பாங்களான்னு நீங்க யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா கடவுள் எதிர்பார்ப்பாங்க. நம்ம இன்னைக்கு நிறைய மனுஷங்க கிட்டலாம் நம்ம என்ன சொல்லுவோம்? தேங்க்ஸ், எனக்கு நீங்கள் இந்த ஒரு உதவி செஞ்சுருக்கிறீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி தானே? சிலர்லாம் அவங்க ரொம்ப எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ரொம்ப 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 தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கடவுள்கிட்ட மட்டும், தேவன் கிட்ட மட்டும் நம்ம போய் நிற்கும் பொழுது, எனக்கு அது இல்லை ஆண்டவரே, எனக்கு இது இல்லை ஆண்டவரே, எனக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த ஒரு குறை இருக்குன்னு சொல்லி தான் எப்போவுமே நம்ம இப்படியே தான் நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்படி தான் நம்ம கடவுள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம். எப்போல்லாம் நம்ம தேவனுக்கு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுகிறோமோ அப்பெல்லாம் தேவன் அவர் கொடுக்கின்ற வல்லமையை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய பிரசனத்தை நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நீங்க பிரச்சனைகளை குறித்து நீங்க யோசிச்சு கவலைப்படாம தேவன் உங்க வாழ்க்கையில செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நினைத்து பாருங்க. நினைத்து நீங்க நன்றி செலுத்துங்க. அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போ எனக்கு இந்த தேவையெல்லாம் இருக்குதே, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதே, சூழ்நிலை எப்படி இருக்குதே, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு நீங்க யோசிச்சு நீங்க கேட்டீங்க அப்படின்னா அவை எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்வார். தேவன் தான் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். உங்களையும் என்னையும் சிருஷ்டித்தது யாரு? தேவன் தான். அப்போ நமக்கு என்ன தேவை என்பது அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்க எதை குறிச்சுலாம் நீங்க கவலையே பட வேண்டாம். தேவன் கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அனுதினமும் நீங்க நன்றி செலுத்துங்க. தேவனே, என்னுடைய வாழ்க்கையில என்னை நீங்க பாதுகாத்து வழி நடத்தி வரீங்க, என்னுடைய குடும்பத்தை பாதுகாத்துக்கிட்டீங்க, என்னுடைய குடும்பத்தின் தேவைகளை சந்திச்சீங்க, எல்லா விதத்திலையும் எனக்கு நீங்க உதவி செஞ்சீங்க, என்னுடைய படிப்பின் காரியத்துல ஒரு சக்சஸ் கொடுத்தீங்க, என்னுடைய ஜாப்ல நல்ல ஒரு உயர்வு கொடுத்தீங்க. இன்னைக்கு நிறைய பேர் வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்க, நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஆசீர்வாதங்கள் இல்லாம கஷ்டப்படுறாங்க. ஆனாலும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அவைகளை நினைத்து நீங்க தேவனுக்கு நன்றி செலுத்தணும். மறந்து போயிட்டீங்க தானே? இந்த நாள்ல எல்லாவற்றையும் நினைத்து நன்றி செலுத்துங்க. நிச்சயம் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் அநேக நன்மைகளை செய்வார். நாம எல்லாரும் செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, தேவனே, எங்க வாழ்க்கையில நீங்க அநேக நன்மைகளை நீங்க செஞ்சிருக்கிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்க வாழ்க்கையில அநேக தகப்பனே சக்சஸ் நீங்க கொடுத்திருக்கிறீங்க, நன்றி செலுத்துகிறோம். அப்ப எங்களுடைய ஜீவனை பாதுகாத்திருக்கிறீங்க, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்மளுடைய படிப்பின் காரியத்துல ஜெயம் கொடுத்தது தேவன் தான். நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களிலையும் ஜெயம் கொடுத்தது தேவன் தான். ஒரு விக்டரி, ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தேவன் தான் உதவி செய்கிறார். நம்ம ஆயத்தப்படுகிறோம், நம்ம எல்லாரும் கடினமா நம்ம உழைக்கிறோம், எல்லாம் நம்மளுடைய கடமைகளை நம்ம செய்யறோம். ஆனா வெற்றியை தருகிறவர் தேவன் தான்.
ஜெயத்தை கொடுக்கிறவர் தேவன் தான், உயர்வுகளை கொடுக்கிறவர் தேவன் தான், ஆசீர்வாதங்களை தருகிறவர் தேவன் தான். அதனால தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. நிச்சயம் தேவன் அவருடைய பிரசன்னத்தினால உங்களை நிரப்புவார், உங்களை சந்தோஷப்படுத்துவார், உங்க வாழ்க்கையில இன்னும் உங்களை ஆசீர்வதித்து இன்னும் உங்களை மேன்மையாக உங்களை கொண்டு பயன்படுத்துவார். God bless you. Have a joyful day.